ஸோ கிராண்டான ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் வித்து சாரீ வந்து கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பட் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு ஃபிட்டே ஆகலை. ஸோ இதை வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுங்க, ஸ்லீவ் அட்டாச் பண்ணி என்னுடைய சைஸ்க்கு ஆல்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை எப்படி ஆல்ட்ரு பண்ணுறன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குட்டி குட்டி விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே கஸ்டமர் வந்து போட்டு பார்க்க சொல்லிட்டோம். ஸோ போட்டு பார்த்ததுக்கப்புறம் வந்து ஆம்கோல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஷோல்டர் மேலே பிடிக்கும்போது ப்ளவுஸ் சின்னதாகலை, கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஷோல்டரில் தான் ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே பிடிக்கணும். ஷோல்டரை வந்து பிடிச்சதுக்கப்புறம் ஆம்கோல் அளந்தோம்னா ஒரு 15 அவங்களுடைய சுற்றளவு, அப்போ 7.5 இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடு பிடிக்கும்போதும் அந்த ஃபிட் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. சைடில் வந்து ஜிப் கொடுத்துருந்தாங்க. ஜிப்பு வந்து அவங்களுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணி இந்த ஷோல்டர்லாம் ஆல்ட்ரு பண்ணதுக்கப்புறம் போட்டால் செட் ஆகாது. அதனால் பேக்கில் ஹூக் வச்சு கொடுத்துட்றேன் அவங்களுக்கு. ஜிப்பெல்லாம் பிரிச்சுட்டு சைடில் ப்ராப்பராக வந்து ப்ளவுஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. கஸ்டமரும் ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லீவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கிளாத்துடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 இன்ச் தான் இருக்குது. ஸ்லீவோடைய ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா 4-4.5 அப்படி தான் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நான் வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். லைனிங் கிளாத்தில் நார்மலாக ஒரு 5 இன்ச் வச்சு நான் வந்து அந்த 7.5 இன்ச் ஆம்கோல் வச்சு அழகாக டவுன் மார்க் கொடுத்துட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம வந்து தச்சு திருப்புற அந்த சாதாரண மெத்தட் தான். ஸோ கரெக்டாக நம்ம வந்து நாச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்துட்டு அந்த பெல்ட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஹூக் பட்டி ஐப்பட்டி வைக்கணும் இல்லைங்களா, பேக் சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு. அப்போ வந்துட்டு அந்த சேம் கலர் இருக்கணும். இந்த மாதிரி கிராண்டான ஒரு ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த வி பட்டியை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா சேம் கலர், என்ன கலர் இருக்கோ அதே கலர் வேணும். அப்போ அந்த கலர் துணிக்கு நான் வந்து பெல்ட்டும் நல்லா எக்ஸஸாக நீட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் கிளாத் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு அதை பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுறோம், நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். இன்னொன்று கொக்கி மாட்டுற பக்கம் நான் லைனிங் தான் வச்சு நான் தைச்சி கொடுத்துருந்தேன். ஸோ இதோட சாரியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸஸாக தான் இருக்குது. சாரீ எப்படி ஆல்ட்ரு பண்ணேன்னு கண்டிப்பாக நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பேக்கில் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பேக்கில் வந்து கட் கொடுத்துட்டு நம்ம அதை அழகாக வந்து மாறிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் அட்டாச்சாகவே இருக்கும். ஸோ அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படியே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கொக்கி மாட்டுறது வி பட்டி இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம வந்து தைக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்துட்டு எப்போவுமே பேக் ஹூக் வைக்க போகிறோம் அப்படின்னாலே அதுக்கு வி அடிக்க மாட்டோம், நூல் தான் கட்டுவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். அதுக்காக ஸோ இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறம் நம்ம சைடில் வந்துட்டு அந்த பேக் டாட்லாம் இருக்குது இல்லைங்களா, ஷோல்டர் சென்டருக்கு நேராக பிடிக்கிறது அதெல்லாம் பிடிக்கணும். ஏன்னா வந்துட்டு ப்ளவுஸ் ரொம்ப பெருசாக தான் இருக்குது. நம்ம வந்து கஸ்டமருடைய அளவுக்கு பண்ணும்பொழுது அந்த ஹிப் சைஸ் எல்லாமே குறையும். அப்போ வந்து நம்ம இந்த மெத்தடில் பண்ணால் மட்டும்தான் அது ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹூக் பட்டி எல்லாமே வச்சதுக்கப்புறம் அந்த ஷோல்டருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த டாட்டும் பிடிச்சிக்கோங்க. ஸோ பிடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறதுனா ஸ்லீவை ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கிளாத்தை வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணி தைக்கிறது தான் வந்து கொஞ்சம் கரெக்டான மெத்தடாக இருக்கும். கரெக்டாக ஸ்லீவோடைய சென்டர் பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட்டும் அந்த ஸ்லீவோடைய சென்டரும் மாறிடக்கூடாது. இது ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டோன்ஸு அண்ட் கர்தானாவாக இருக்கிறதுனால எந்தெந்த இடத்துட்டெல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் அண்ட் கர்தானாலாம் டிஸ்டர்ப் ஆகுதோ அந்த இடத்துட்டெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், இல்லைனா ஊசி உடஞ்சி போயிடும். ஸோ ரொம்ப கவனமாக நல்லா பொறுமையாக வச்சு நம்ம வந்து அந்த ஸ்டிச் கொடுக்கணும். ஸ்டிச்சுமே நல்லா பார்த்துக்கோங்க, லூப் அடிக்காமல் இருக்குதா, ரொம்ப பெரிய தையல் இல்லாமல் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே தையலோடு தான் அது இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நார்மலாக ஆஸ் யூஷுவல் நம்ம கையோடைய அளவு, ஆம்கோல் அளவும் வந்து பாடியோடைய அந்த உடம்போடைய சுற்றளவுடைய அளவும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம ஆல்ட்ரு பண்ணோம்னாலே அந்த ப்ளவுஸ் வந்து அதோடைய அந்த ஃபினிஷிங் அந்த ரெடிமேட் லுக்கு அந்த மாறாமல் அழகாக இருக்கும்.
ஸோ மற்றபடி கப்பெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த கிராண்டான இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து கப்பும் இருக்கணும், பேடும் இருந்தால் தான் நல்லா ஃபிட்டிங் அழகாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.